ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பஞ்சாப் அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம். பழி வாங்கி இன்றைய போட்டி வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு நாங்கள் அதிரடியாக தேர்வாகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குவாலிஃபயர் 1 மோத போகிற பஞ்சாப் vs பெங்களூர் அணி குறித்து போட்டி குறித்து பெங்களூர் அணியின் பேட்டிங் கோச்சான தினேஷ் கார்த்திக், முன்னாள் பெங்களூர் அணி வீரர்னு சொல்லாங்க. தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சவால் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் இந்த முறை கோப்பை வெல்லுவோம்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இன்றைக்கி ஒரு அதிரடியான போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாக்கா, இன்றைக்கி ஐபிஎல் வரலாற்றில் ஒரு முக்கியமான போட்டி இந்த விஷயத்தில் சொல்லாங்க. எந்த டீம் ஜெயிக்குதோ டேரக்டாக ஃபைனல் போதுங்க. தோக்க டீம் அப்புறம் குவாலிஃபயர் 2 சொல்லிட்டு அந்த எலிமெண்ட்ரியில் 2 டீம் 6 டீம் கூட மோத வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஒன்று பஞ்சாபா இல்லை பெங்களூரா, ஏதோ ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைனல் போக போகுதுங்க. நைட்டு 10-11 மணிக்கு கூட தெரிஞ்சிடும் எந்த டீம் குவாலிஃபயர் ஆக போகுது சொல்லிட்டு. அது குறித்து தினேஷ் கார்த்திக் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த போட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. அந்த அளவுக்கு நாங்கள் ரன் சேஸ் பண்ணிட்டு வந்தோம். முந்தினே தான் சேஸ் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தா நாங்கள் விளையாடுறோம், நல்ல மொமெண்டமோட இருக்கும். கண்டிப்பாக எங்கள் அணி இன்றைக்கி ஜெயிப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பஞ்சாப் அணி பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சவாலாக இருப்பாங்க. இருந்தாலும் எங்கள் அணி வீரர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம். இந்த முறை கோப்பை கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். வெல்லன்னு தான் வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் அணி அந்தளவுக்கு தரமான அணியாக இருக்காங்க. இந்த அணி கோப்பை வெல்றதுக்கான தகுதியான அணி தான். அதனால் கடைசி வரைக்கும் போராடி கண்டிப்பாக இந்த முறை நாங்கள் ஐபிஎல் கோப்பை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பஞ்சாப் அணிக்கு தலைவன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு. எஸ், இன்றைக்கி வந்து செம மேட்சிங்கு. ஏன்னா எந்த டீம் ஜெயிக்குதோ ஃபைனல் போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஐபிஎல் ஃபைனல் போல தான் இத்தனை டீமு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டாங்க. அதில் ஒரு பலன் கிடைக்க இன்றைக்கி ஒரு ஜெயிக்க டீம் ஃபைனல் போகுது. ஒன்று பஞ்சாபா ஆர்சிபியான்னு பார்க்கணும். பஞ்சாப் சொல்கிறது செமையாக பண்ணிட்டு வராங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும், டீம் ஃபுல் ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குது. அதே போல் பெங்களூரும் அந்த சேஸ் 227 ரன் சேஸ் பார்த்தீங்கன்னா லக்னோ அணிக்கு எதிராக பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது 2 டீமும் ஒரு குவாலிட்டியான டீம் தான். எந்த டீம் இன்றைக்கி ஃபைனல் போக போகுது அது வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு செம அனல் பறக்கிற போட்டி, நாக் அவுட் போட்டிங்க. குஜராத் vs மும்பை 2 டீமே இந்த வருஷம் செமையாக பண்ணியிருக்காங்க. 2 டீமில் ஏதோ ஒரு டீம் வெளியே போக போகுது. அது யாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு தீர்மானிக்கும். அதனால் அனல் பறக்கிற போட்டிலாம் காத்துட்ருக்குங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான போட்டி, நாளைக்கு ஒரு முக்கியமான போட்டி. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி எந்த டீம் ஃபைனல் போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், எந்த டீம் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை பஞ்சாப் இப்போ நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம்? இன்றைக்கி எந்த டீம் ஃபைனல் போகும்? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.